அரசு ஊழியர்களின் வாக்கு எங்களுக்குத்தான் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருந்த திராவிட மாடல் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அரசு ஊழியர்கள். தேர்தல் சமயத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம், இதை செய்வோம் என்று பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அரசு கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றாததால் ஆசிரியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், போக்குவரத்து ஊழியர்கள் என ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் திராவிட மாடல் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும், பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள், காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அரசு ஊழியர்களுக்கு கொடுத்து ஆட்சிக்கு வந்தது திராவிட மாடல் அரசு. ஆனால் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகியும் அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை இந்த திராவிட மாடல் அரசாங்கம். திராவிட மாடல் அரசுக்கு எதிராக அரசு ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் அரசு செவி சாய்க்கவில்லை. மாறாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வாய்ப்பில்லை என்று திமுக தெரிவித்தது. இதற்கு அரசு ஊழியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த பின் பழைய ஓய்வூதிய திட்டம் அரசின் ஆய்வில் இருப்பதாக கூறி மழுப்பியது இந்த அரசு. ஆனால் இதுவரை எந்த முன்னேற்றமும் ஏற்படாததால் ஆத்திரமடைந்த அரசு ஊழியர்கள் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் மட்டுமே அரசு ஊழியர்கள் மீது அக்கறை காட்டுவார், எனவே 2026 தேர்தலில் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பரிசளிப்போம் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற நிதி இல்லை என காரணம் சொல்கிறது திராவிட மாடல் அரசு. தமிழகத்தின் நிதிநிலை தள்ளாடி கொண்டிருக்க யார் காரணம்? ஆக்கப்பூர்வமான வழியில் வருமானத்தை பெருக்க வழி செய்யாமல் டாஸ்மாகில் டார்கெட் வைத்து விற்பனை செய்து அந்த வருமானத்தை மட்டுமே நம்பி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் ஸ்டாலின் அரசுதான் காரணம். அதே சமயம் நிதி இல்லை என்று சொல்லும் திராவிட மாடல் அரசுக்கு கார் ரேஸ் நடத்துவதற்கும், கருணாநிதிக்கு பேனா சிலை வைப்பதற்கும், கருணாநிதி புகழ் பாடுவதற்கு மட்டும் நிதி இருக்கிறதா என்று அரசை நோக்கி கேள்வி எழுப்புகிறார்கள் அரசு ஊழியர்கள். கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றாத திராவிட மாடல் அரசு 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்றை கூட ஸ்டாலின் அரசு நிறைவேற்றாதது ஏன்? அரசு ஊழியர்களை திட்டமிட்டு ஏமாற்றுகிறதா திராவிட மாடல் அரசு? அரசு ஊழியர்களை ஏமாற்றி வரும் ஸ்டாலினுக்கு 2026 எதிர்க்கட்சி தலைவர் பரிசு நிச்சயம் என்பது மட்டும் தெளிவாகிறது.